முடிவு வாக்கை பற்றி ஒரு கனெண்டு கொடுத்துருக்காங்க. முடிவு வாக்குனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 100 படி துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளிக்கலாம். இதில் துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கும் அந்த முறையை தான் முடிவு வாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களவை சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற கணக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் இல்லையா, 2 சைடுமே சமநிலையில் இருந்தால் ஒரு வாக்கு தேவைப்படுற பட்சத்தில் நம்மளுடைய துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் வாக்களிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிக்கிறது. இது நல்லாவே நோட் பண்ணிக்கணும். இது என்ன குறிக்கிறது அப்படின்னா, சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிக்கிறது இவருடைய இந்த ஒரு வாக்கு. அதாவது துணை குடியரசுத் தலைவர் இருக்காங்களே, அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் எந்த சைடு வேணாலும் வாக்களிக்கலாம். அதை